இது வந்து இப்போ நடக்கிற படம் கிடையாது, 150 years பிஃபோர் நடக்கிற ஒரு படம். ஓ சியாட் சார், ஓ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ட்ரெய்லருக்கு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ட்ரெய்லர் எது அப்படின்னா, நம்ம சியான் விக்ரம் சார் நடிப்பில் ரஞ்சித் சாரோட டைரக்ஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் நேம் தங்கலான். இந்த படம் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தை தயார் பண்ணதுக்கு அப்புறமும், படம் முடித்ததுக்கு அப்புறமாவும் அந்த படத்தோட ஒரு சரியான ரிலீஸ் டேட் கிடைக்காம ரொம்பவே வந்து இருந்துச்சு. அண்ட் ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. சில பல அரசியல் சூழ்நிலையினால இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியல. இப்போ இந்த படத்துக்கு ஒரு சரியான ரிலீஸ் டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் மேபி இந்த இதிலே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் மந்த்து ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டைம் 5 ஆச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். எஸ், தங்கலான் ட்ரெய்லர், எஸ் ட்ரெய்லருக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த ட்ரெய்லர் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ட்ரெய்லருக்கு. ஸோ வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் எப்போ போல மூவி கிரெடிட்ஸ் பார்த்துடலாம். மூவி கிரெடிட்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ட்ரெய்லரை பார்த்துட்டு ட்ரெய்லரை பற்றி அதிகமாக பேசலாம். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ரஞ்சித் சார். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஸ்டுடியோ கிரீன். மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் சார் பண்ணியிருக்காரு. கோ ரைட்டர் வந்து தமிழ் பிரபா. டயலாக்ஸ் வந்து அழகிய பெரியவன். ஓகே, பேர் நல்லாயிருக்கு. ஓகே, ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்டன்னர் சாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அப்புறமா பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 2 minutes 9 seconds. ஸோ அதான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 கோ. சவுண்ட் நல்லா இருக்கு. ஏய், ஜாகுவார். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ். அப்படி என்னதான் ஓடுமா மண்ணே இருக்கிற உலகத்துல? ஓ சியாட் சார். இஸ் எக்ஸலன்சி மிஸ்டர் கிளமன் துரை அவரு உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்கார். உபகாரம், ஓகே. இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாதா? ஐயோ, இவரோட இதுதான் பண்ணுங்க. ஏய், வாழ்க்கை எல்லாம் விட்ட வெளிச்சு போயிடும். இங்க பொண்ணு எடுக்கிறது நம்ம உயிரை நாமே எடுக்கிறதுக்கு சமம். இதானே எங்க பேய்க்கு பிசாசிக்குதுன்னு சொன்னா பார்வதி மேம். ஓ எல்லாம் புரியும் மாய சூனியக்காரன் யாராம்? சூனியக்காரன் இல்ல சங்கோனே, சூனியக்காரி ஆரத்தி. அவதான் உண்மை இல்லையே. அந்த சூனியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? ஏய், என்னடா நடக்குதுங்க? கட்டுவோம், நான் கட்டுறேன். ஏய், என்ன நடக்குதுன்னே புரியலையே. சாவுக்கு துணிதானுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. செம்ம மியூசிக். எப்படி ஏதாச்சும் முடிச்சா நல்லா இருக்கும். ஆஹா, இல்லை, எண்ட் இல்லை. ஓகே. ஏய், சீரியஸ்லி இது ட்ரெய்லர் புரியவே இல்லை. ஃபஸ்ட்டு புரியக்கூடாது தான் ட்ரெய்லரோட வேலை, அதுதான். பட் ரஞ்சித் சாரோட பழைய இந்த ட்ரெய்லர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் அந்த படத்தோட ஸ்டோரியை வந்து அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு சின்ன லேயராக ஒரு லைனாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். படம் பார்க்குறது அப்படியே ட்ரெய்லரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லரில் சுத்தமாக அதுக்கான வாய்ப்பே கொடுக்கல அவங்க. அண்ட் இந்த படத்தை பற்றி இப்போ ஞானவேல் ராஜா சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன அப்படின்னா, இது வந்து இப்போ நடக்கிற படம் கிடையாது, 150 years பிஃபோர் நடக்கிற ஒரு படம். 150 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு படத்தை, ஐ மீன் ஒரு நிகழ்வை வந்து இப்போ காமிச்சிருக்க விதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அங்கங்கே அந்த சின்னதாக மைண்டாக இந்த விஷுவலாக அவங்க காட்டுற ஒரு விதம் வந்து அந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்து கொஞ்சம்
கம்மியாக இருக்கிற மாதிரி. ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயும் அண்ட் ப்ரொடக்ஷன்லேயும் இருந்த இந்த படம் இந்த ஒரு விஎஃப்எக்ஸ்னால ஒரு சின்ன மைனர் ப்ராப்ளம் வருது அப்படின்னா மேபி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சின்ன ஸ்க்ரீன்லேயே அவ்வளோ ஆப்வியஸாக தெரியுது அப்படின்றப்போ பெரிய ஸ்க்ரீனில் வரும்போது இன்னுமே நல்லாவே தெரியும். அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் ஏன் இதை இப்போது ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இப்போ வர தமிழ் படங்கள்லையும் சரி மலையாள ஃபிலிம்லேயும் சரி விஎஃப்எக்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய பூஸ்டப் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஒரு கதைக்கு தேவையான விஎஃப்எக்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மைனர் பாயிண்ட்டாக எங்கேயுமே வந்து நிற்காது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த படத்தோட இந்த இன்டென்ஸான இந்த ஒரு படத்துக்கு இந்த விஎஃப்எக்ஸ் வந்து பத்துமா அப்படின்னு கேட்டால் அன்டில் அண்ட் தென் இது வந்து ரொம்ப கிளியராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு திருஷ்டி போட்டு மாதிரி அங்கங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த படத்தை ப்ரிவியூ ஷோ பார்த்தவங்களும் சரி, ப்ரிவியூ ஷோனா அவங்க அந்த டீமுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தவங்களும் சரி, சில ஆட்கள் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்தவங்களுமே சரி இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் ஹிட் ஆக போகுது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ் வந்து அதுக்கு ஒரு மைனர் பாயிண்ட்டாக அமைஞ்சிடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான். மற்றபடி நம்ம விக்ரம் சார் பற்றி பேசியே ஆகணும். அவரோட உழைப்புக்கு இப்போ இருக்கிற பொசிஷன் அப்படின்றது வந்து சத்தியமாக ஏற்றுக்க முடியாத ஒரு இடம் தான். ஏன்னா அவர் வந்து இன்னும் ஒரு பெரிய உயரத்துக்கு போயிருந்திருக்கணும். அவரோட ஒரு அந்த டெடிக்கேஷன் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு படத்துக்குமே வந்து ரொம்பலாம் வேணாம், படத்தோட அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அந்த சின்ன ஒல்லி ஆகிறதுக்கான அந்த கேரக்டருக்கும் அந்த கூனன் கதாபாத்திரத்துக்கும் அந்த ஜைஜாண்டிக்கான கதாபாத்திரத்துக்கும் அதே மாதிரி அந்த மாடலாக வர ஒரு ஸ்டைலிஷான ஒரு கேரக்டருக்குமே வந்து அவ்வளோ வேரியேஷன்ஸ் காணிச்சு, ஒரு டைலாக்ஸ்லேயும் வேரியேஷன்ஸ் காணிச்சு, பாடி லாங்குவேஜில் வேரியேஷன்ஸ் காணிச்சு ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் அந்த படமே வந்து ஒரு சின்ன மிக்ஸ்டு ரிவ்யூஸ், ரொம்ப இல்லை ஒரு சின்ன மிக்ஸ்டு ரிவ்யூஸ், எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படின்றது மட்டும் தான். படம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அட் த சேம் டைம் ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றது மட்டும்தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஒரு படத்துலையும் அவர் எடுக்கிற அந்த முயற்சி வந்து எந்த இடத்துலையுமே கைவிட்டு போனதே கிடையாது. அண்ட் கடைசியாக வந்து அந்த மகான், கடைசியாக இல்லை அவரோட நடிப்பில் ரொம்ப பக்காவாக வந்து அந்த மகான் படமும் வந்து ஓடிடி ரிலீஸ்னால சரியாக எல்லாத்துக்கும் போய் அதாவது தேட்டரில் வந்து கொண்டாட முடியல. அது வந்து இன்னும் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு இப்போ வரைக்குமே பேசிகிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அதுக்கு அடுத்து வந்த படங்கள் இல்லை. அண்ட் அதுக்கான பொசிஷனையும் வந்து ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. இவரோட நடிப்பு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வேறு லெவலில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த பொசிஷன் வந்து இன்னுமே வந்து அவருக்கான பொசிஷனை அவர் ரீச் பண்ணல அப்படின்றது தான். தெரியல, அந்த பொசிஷன் அவர் போனார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் இந்த ட்ரைலர் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சுத்தமாக இந்த இடத்துலையுமே புரியலை என்ன நடக்குது, ஏன் இது நடக்குது அப்படின்றது புரியல. இன்னும் 2-3 டைம் பார்த்தா புரியுமோ என்னவோன்னு தெரியல. சிலவங்க இந்த டீகோடிங்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க, மேபி அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு இந்த ட்ரைலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. புரியலை, ஆனால் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் அந்த ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்தின மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் மாளவிகா மேம் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணியிருக்க மாதிரி தான் இதில் காமிச்சிருக்காங்க, எப்படி அப்படின்னு தெரியல. அண்ட் பார்வதி மேமும் ஆல்சோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ அவங்களோட அந்த ப்ரெசன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ட்ரைலரில் பார்க்கும்போது. எனக்கு என்னமோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம விக்ரம் சார் தான் ஆக்குப்பை பண்ணியிருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ட்ரைலர் பற்றி ஒரு சின்னதாக ஹிண்ட்டு இல்லை இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரைலர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா, இல்லை நீங்கள் எதை இதில் நோட் பண்ணீங்க, நான் எதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.